புனித அசிசியாரின் மனமாற்றத்தின் மூன்றாம் நிலை. அசிசி நகரில் சான் தமியானோ கோவிலில் இறைவனின் விருப்பத்தை அறிய அழைப்பு. கிபி 1206 ஆண்டில் ஒரு நாள் அசிசியார் அசிசி நகர பள்ளத்தாக்கில் உள்ள புனித தமியானோ கோவிலுக்கு சென்று அங்குள்ள திருச்சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் திருவுருவம் முன் மண்டியிட்டு இறைவேண்டல் செய்தார். அப்பொழுது இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது சிலுவையில் இருந்த இயேசுவின் உதடுகள் மெதுவாக அசைவதைக் கண்டார். அசிசியார், நீ போய் பால் அடைந்திருக்கும் என் இல்லத்தை பழுதுபார் என்று 3 முறை பேசியதை கேட்டார். அதனை கேட்ட அசிசியார் உற்சாகத்துடன் அப்படியே செய்கிறேன் என்றார். இதனுடைய உண்மையான பொருள் திரு அவையை சீர்படுத்த வேண்டும் என்று அறியாத அவர் தனது பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வாலயத்தை சீர் செய்ய வேண்டுமென்று தம் வீட்டிற்கு விரைந்து சென்றார். தம் தந்தையின் துணிக்கடையில் இருந்த விலை உயர்ந்த துணிகளை எடுத்துக்கொண்டு குதிரை மீது ஏறி பொலிஞ்சியோ என்னும் நகருக்கு சென்று துணிகளையும் குதிரையையும் விற்று அப்பணத்தை எடுத்துக்கொண்டு தமியானோ கோவிலை சீர்படுத்த வேண்டுமென்று குருவிடம் பணத்தை கொடுத்தார். ஆனால் அவர் வாங்க மறுக்கவே அவர் அவரது நண்பர்களின் உதவியுடன் அக்கோவிலை சீர்படுத்த தொடங்கினார். பிறகு இறைவன் அவரிடம் எதிர்பார்த்தது திரு அவையை சீர்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். இங்கு அசிசியார் தனது விருப்பத்தை விடுத்து இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என உறுதி பூண்டது அவரது புதிய வாழ்வின் மூன்றாம் நிலையாகும்.